வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஷியல் இம்பேக்ட் ஆஃப் 2 வேர்ல்ட் வார்ஸ் ஆன் இங்கிலாந்து இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கிலாந்தில் முதல் உலகப்போர், ரெண்டாம் உலகப்போர், இந்த 2 போர்களாலையும் சமுதாயத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிலும் பார்த்திங்கன்னா முதல் உலகப்போரே பிரிட்டன் சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் இந்த விக்டோரியன் எட்வர்டியன் டைமில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் முதல் உலக போருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு பிரிட்டன் மாதிரியே அப்போவே மாறிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸில் அவங்களுக்குள்ள நிறைய தகராறே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இருந்த எல்லா மக்களுமே ஏதோ ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகிடுச்சு, இவங்களுக்காகவாது அவங்களுக்காகவாதுன்னு. இதை தான் ஹிஸ்டோரியன்ஸ் டோட்டல் வார்னே பேர் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாற்றங்கள்லாம் ஒரே நாளில் ஆகஸ்ட் 1914 நடந்துடல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதுக்கு நம்ம அந்த நிகழ்வுக்கு ஏற்ற ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் மாறிக்கிட்டே இருந்தது. முக்கியமாக மாறினது சென்ட்ரல் ஏஜென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்டேட் தான். ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இவங்க எதில் ரொம்ப அவங்களோட அதிகாரத்தை காமிச்சிருந்தாங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஆஃப் ரெலம் ஆக்டில் தான், சென்சார்ஷிப் அண்ட் ஏலியன்ஸில். ஆனால் 1915 பார்த்திங்கன்னா அவங்க அதிகாரத்தை இன்னும் நிறையா ஏரியாஸில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த போர் சம்பந்தமான தொழிற்சாலைகள் எல்லாம், அதாவது அவங்களுக்கு ஆயுதம் தயாரிக்கணும், வீரர்களுக்கு உடை, அப்புறம் ஷூஸு, அப்புறம் அவங்களுக்கு உணவு தயாரிக்கிறது, இந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா மக்கள் வேலை செய்யறதுக்கு தேவைப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 1915 என்ன ஆயிடுச்சுன்னா ஷெல் ஸ்கேண்டல்னால் அவங்க தயாரிக்கிறாங்களே இந்த வெப்பன்ஸ், அதோடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அதே சமயத்தில் அவங்க தயாரிக்கிற எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் முதல்ல அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மியூனிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு லாய்டு ஜார்ஜ் கீழே புதுசாக அப்போ தான் முதல்ல போர் சம்மந்தமாக ஒரு மினிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணாங்க. அது க்ரியேட் பண்ணது ரொம்ப நல்லதாகிடுச்சு. ஏன்னா இவர் அந்த போர் சம்மந்தப்பட்ட எல்லா தொழிற்சாலையிலையும் ப்ரொடக்ஷனை நல்லா தீவிரப்படுத்தினார். இப்போ 1915 பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு 2 மில்லியன் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் அமிச்சவங்க போர் முடிகிற சமயத்தில் 187 மில்லியன் ரவுண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது நம்மளே புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த 1915 எவ்வளோ தயாரிக்கணும்னா நமக்கு அவ்வளோ மேன் பவர் வேணும் இல்லையா, ஆட்கள் தேவை இல்லையா. ஆனால் அப்போ ஆட்கள் பத்தாததுனால முதல்ல பார்த்திங்கன்னா அவங்க பெண்களையும் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு அமர்த்தினாங்க. ஆரம்ப காலத்தில் அதாவது ஜூன் 1915 வேலைக்கு அமர்த்த ஆரம்பிச்சது. போர் முடியும் போது பார்த்திங்கன்னா 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பெண்கள் இந்த பிரிட்டிஷ் ஒர்க் ஃபோர்ஸில் இருந்தாங்க. பாதி பேர் இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸு, அதில் மெயினாக இந்த மியூனிஷன் இண்டஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி வெறும் ஆண்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க, பெண்களும் அங்கே இருந்தாங்க. மற்றவங்களும் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸில் அவங்க பணிபுரிய காமிச்சாங்க. பெண்களோட பங்களிப்பை 1918 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் கவர்மெண்ட்டே ரெக்கக்னைஸ் பண்ணுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஃப்ரான்ச்சைஸும் கொடுக்குற அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போருங்களால் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சமுதாயமே நிறைய மாற்றங்களை உள்ளடக்கி கொண்டு வந்தது. ஸ்டேட்டும் நிறைய விஷயத்தில் அதோட அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சது. ரெண்ட் கண்ட்ரோல், கான்ஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் கண்ட்ரோல், ரேஷனிங், ஆல்கோஹால் டைல்யூஷனில் கூட ஸ்டேட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது. அதே சமயத்தில் அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வந்தது. லிபரல் பார்ட்டி அதோடைய பலத்தை இழந்துடுச்சு. லேபர் பார்ட்டி பலமான ஒரு பார்ட்டியாக இருந்தது. அதே மாதிரி பிரிட்டன் ஃபஸ்ட்டு நியர் டெமோக்ராட்டிக் ஃப்ரான்ச்சைஸ்க்கு போயாச்சு. அதை எல்லாத்தையுமே ஃப்ரான்ச்சைஸ்க்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த விக்டோரியன் எட்வர்டியன் பிரிட்டனுடைய இருந்த அந்த கிளாஸ் பேஸ்ட் ஹேபிட்ஸு, அதாவது மேல் வர்க்கம், அடுத்தது நடு வர்க்கம், மிடில் கிளாஸு, லோவர் கிளாஸ்னு அதெல்லாம் நிறைய மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லா மக்களுமே தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் திருப்பி கவர்மெண்ட் நமக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அந்த காலகட்டம் அது. அதே மாதிரி இந்த கொலூஷன் கவர்மெண்ட்டும் இந்த கூப்பன் எலெக்ஷன் ஆஃப் டிசம்பர் 1918 வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் அதுவும் நிறையா இந்த நாட்டை மாற்றணும், இந்த இடத்த ஹீரோஸ்க்கான நாடாக மாற்றணும் அப்படின்ற முனைப்பில் நாட்டுக்காக முன் சேவை செஞ்சவங்க, தியாகம் பண்ணவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அடிக்கிற மாதிரி இந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸை எடுத்துகிட்டு மக்களுக்காக அந்த நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிது.
உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.